ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக ரசம் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு ரசம் தான் வைக்க போகிறேன். ரசம் வைக்கிறதெல்லாம் ஒரு வீடியோன்னு நினச்சிக்காதீங்க. இந்த ரசத்துலேயும் ட்ரிக் இருக்குது, வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/2 டீஸ்பூன் சீரகம், பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா அம்மியில் அரைச்சிக்கிறேன். இந்த மாதிரி ரசம் வச்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் வாங்கி குடிப்பாங்க. அம்மிக்கும் எனக்கும் பயங்கர சண்டை. அம்மிக்கல் செமையாக வெயிட்டாக இருக்குங்க, தூக்கி அரைக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. ஒரு வழியாக எங்கள் 2 பேத்துக்கு சண்டை முடிஞ்சிருச்சு. அம்மிக்கிட்ட சாரி கேட்டு நானும் வந்துட்டேன். ரசத்துக்கு தாளிக்கிறதுக்கு நம்ம தோட்டத்தில் இருக்கிற பச்சை மிளகாய் பறிச்சுக்கிட்டேங்க. உடம்பு டயர்டாக இருக்கும்போது இந்த மாதிரி ரசத்தை வச்சு குடிச்சு பாருங்க, டயர்டே தெரியாது. ரசத்துக்கு 5 கனிஞ்ச தக்காளி எடுத்துக்கிட்டேன் பாருங்க. அந்த காம்பில் வந்து மஞ்சளாக இருக்கக்கூடாது, ஒரே பிளைனாக கனிஞ்ச தக்காளி போட்டிங்கன்னா ரசத்துக்கு சூப்பராக இருக்கும். எலுமிச்சை அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேங்க. ஒரு டீஸ்பூன் சாம்பார் பொடி, உப்பு பத்தின டைம்ல சேர்த்துட்டு நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. அம்மியில் அரைச்சி வச்ச சீரகம், மூண்டு, கருவேப்பிலை ரசத்துக்கு தாளிச்சிக்கலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மண் சட்டி சூடானது 2 ஸ்பூன் எண்ணெய், 1/4 டீஸ்பூன் கடுகு, பச்சை மிளகாய், கல்லுப்பு, 2 கொத்து கருவேப்பிலை, ஒரு வரமிளகாய், 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பெருங்காயம். மீடியம் ஃப்ளேம்ல தாளிச்சிட்டு அரைச்சி வச்சிருக்கிற புளி கரைசல ஊற்றிக்கலாம். நல்லா நொரக்கட்டி வந்தா ரசம் ரெடி. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நான் ட்ரிக்னு சொன்னலைங்களா, வந்து பச்சை மிளகாயோட கல்லுப்பு சேர்த்து வதக்கணும். பச்சை மிளகாய் நிறம் வர அளவுக்கு வதக்கும் போது தான் டேஸ்ட் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா.